கர்த்தர் ஸ்தோத்திரம். வெள்ளிக்கிழமை நைட்டு பெரிய பையன் ராகுலுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. மூச்சு திணறல், படுத்தாலும் படுக்க முடியல. அவ்வளோக்குள்ள ரொம்ப போராட்டினா. பிரதருக்கு உடனே ஃபோன் போட்டு சொன்னேன், ஜெபம் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நேரம் ஆக அதிகமாக தான் இருந்துச்சு, தவிர குறைஞ்ச பாடு இல்லை. அதனால இருந்தாலும் நான் விசுவாசத்தோடு நம்ம செவ குறிப்பிலையும் வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டத்தில் ஜெபம் பண்ணியிருந்தேன். நான் விசுவாசத்தோடு இருக்கிறேன். ஏசப்பா நீங்கள் தான் எப்படிங்கணும், நாங்கள் ராத்திரி இந்த நேரத்தில் நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் ரொம்ப அதிகமாக தான் மூச்சு திணறல் இருந்தேன். அவனால் படுக்க முடியல. 1 மணி 2 மணி ஆகிட்டு அந்த ரொம்ப 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 இதாகவே இருந்தான். நானும் அவனை அழுதுகிட்டே தான் இருந்தோம். ஆனால் என்ன செய்யணுட்டே தெரியாமல் இருந்தோம். இருந்தாலும் அவன் முழங்கால் போட்டு ஏசப்பான்ட்டு கண்ணீரோடு ஜெபம் பண்ணான். ஏசப்பா எனக்கு இந்த பைபிளும் படிச்சுட்டு ஏசப்பா கொஞ்சம் நேரமாக தூங்கணும், காலையிலனாலும் ஆஸ்பத்திரி போகலாம், இந்த நேரம் நாங்கள் எங்கேப்போ போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிகிட்டே அழுதுகிட்டே படுத்துருந்தோம். அவன் ஜெபம் பண்ணி முடிஞ்சு கொஞ்சம் நேரத்துக்குள்ளே அவன் படுத்து தூங்கிட்டான். நானும் இருக்கிற கொஞ்சம் நேரம் கழித்து தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் நேற்று காலையிலே ஆஸ்பத்திரி போய் அவனுக்கு சரியாகலை. அதுக்கப்புறம் நேற்று தடார் மரத்தில் உபவாச கூட இருந்துச்சு. அதில் எப்படியும் கலந்து கொண்டு இருந்தோம். காலையில் இந்த நாங்கள் பெயிண்டிங் போயிருந்தோம். அதில் மேனேஜர் வராங்க, எப்படியும் நீங்கள் வரணும் அப்படின்ட்டு கட்டாயம் வரணும்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நாங்கள் சரி போயிட்டு ஒரு 11 மணிக்குள்ளே வந்துடலாம் அப்படின்னு சொன்னால் நேரம் ஆகிட்டு, அவங்க வர்றதுக்கு நேரம் ஆகிட்டு. இருந்தாலும் நான் எனக்கு எதுவுமே தர வேண்டாம், எனக்கு வந்தாலும் சரி வராட்டாலும் சரி, நம்ம ஆண்டவருடைய வார்த்தையாவது கேட்க போனோம், நம்மளுக்கு அங்கே போனால் தான் சுகம் கிடைக்கும், இது எனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 12 மணிக்கெலாம் வந்துட்டோம். கரெக்டாக அங்கே அந்த செய்தி கேட்குறதுக்கு என் தேவன் கிருபை செஞ்சாங்க. அங்கே ஜெபம் பண்ணியிருந்தாங்க. பிறகு பிரதர்ட்டு சொல்லி ஜெபம் பண்ணேன். அவர் ஜெபம் பண்ண பிறகு அவன் நல்லாயிட்டான். அதுக்கு பிறகு அவனுக்கு வழியே வரல. ஜெபத்தை கேட்டு அடுத்த கருத்துக்கு கொடான்னு கூட சொல்கிறோம். இந்த சாட்சி கருத்தர் தாமே ஆசீர்வதிப்பாராங்க. இஸ்லாம் சோத்திரம். எனக்கு போன வாரமே ஃபுல்லும் வலது கையில் ரொம்ப எலும்பில் ரொம்ப வலிச்சிட்டே இருந்துச்சு. எஸ்ப்பா எனக்கு திங்கக்கிழமை ஆனுவல் எக்ஸாம், எஸ்ப்பா எனக்கு கைவெல்லாம் வலிக்கக்கூடாது, ஆனுவல் எக்ஸாம் நல்லா அட்டன் பண்ணிட்டு வரணும்னு நான் எஸ்பாட்ட ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வரை வலிச்சிட்டே தான் இருந்துச்சு. நான் விடிய காலம் எந்திரிச்சு ஜோம்னு எஸ்ப்பா கையில் வலிக்கக்கூடாது, எஸ்ப்பா காலையில் எக்ஸாம், எஸ்ப்பா நான் நல்லபடியாக அட்டன் பண்ணணும்னு எஸ்பா ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகிற வரை எனக்கு வலிச்சிருந்துச்சு. ஆனால் எக்ஸாம் எழுதுமிச்சு எனக்கு வலியே இல்லை. எஸ்ப்பா வலி எல்லாத்தையும் எடுத்து போட்டாங்க. நல்ல எக்ஸாம் அட்டன் பண்ண கிருபை கட்டிட பஸ் நம்ம சோத்திரம். 2014 இருந்து தான் இந்த கடவுளுக்கு ஒரு உண்மையாட்டு நான் இந்த சர்ச்சுக்கே வர ஆரம்பித்தேன். ஆனால் கடவுளுடைய கிருபையால் நான் எழுதின இந்த சீரிஸ் எக்ஸாமில் நினச்சே பார்க்கல. கடவுள் எனக்கு 85% மார்க் தந்து எனக்கு ஆஸ்வதிச்சிருக்காரு. கடவுளை நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது இன்னொன்று என்னென்னா, எங்கள் குடும்பத்தில் ஒரு நிறைய பேர் இருக்கிறதுனால ஒரு நல்ல இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு நல்ல வாகனம் இல்லை, ஒரு வாகனம் வாங்கணுன்ட்டு வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு 4-5 வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு வாகனம் வாங்க நிலைமை கடைசியில் அது தொழிலில் முடிஞ்சிடும். அப்படி நிறைய வாட்டி தொழிலே முடிஞ்சிட்டே இருந்துச்சு. கடைசியில் கடவுளை கிருபையில் இப்போ ஒரு நல்ல ஒரு வாகனத்தை கடவுள் எங்களுக்கு தந்திருக்காரு. இதை தந்த கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். சோஸ்திரம். விசுவாசம் இருந்தா இங்க மட்டும் இல்ல, எங்க போனாலும் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாதிரி லோத்துவ மாதிரி நீங்க ஆண்டவர்கிட்ட பின்வாங்கி போனா எங்க இருந்தாலும் தோல்வியை தான் நம்ம அனுபவிக்க வேண்டி இருக்கும். அடுத்து எழுதியிருக்கிறது, அவர்கள் பவுஞ்சுகளாக பிரிந்தார்களாம். பவுஞ்சு அப்படின்னா அணி அணியாய். சொல்லுங்க, அப்புறம் என்ன அர்த்தம்? 318 பேரையும் மொத்தமா போய் ஓன்னு விழுந்தா இவனே ஒருத்த மேல ஒருத்தன் விழுந்திருப்பான். அதான் ஒழுங்கு. அதான் ஒரு ஒழுங்கு. சகலமும் நல்லொழுக்கமாயும் கரமாயும் செய்யும். எதுவுமே ஒரு முறைப்படுத்தப்படணும், ஒரு ஒழுங்கு இருக்கணும். சும்மா ஓர ஊழ விட்டுட்டு போனா கடைசியில் அழிவு வந்துவிடும். எது முறைப்படுத்தப்பட்டு இருக்கிறதோ அதை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. 8ஆமத்துல வாசி காட்டின பார்த்தீங்களா? ஒரு முறை பிள்ளையாம் பார்க்கிறார், இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கோத்திரம்படியே இறங்கி இருக்கிற பார்த்தவனே பரிசுத்தாவி அவன் மேல வந்தாராம். நான் அடிக்கடி சொல்லுவேன், பிள்ளைகளா அதை ஒழுங்கா இருங்க, அங்க ஒழுங்கா இருங்க, இங்க ஒழுங்கா இருங்க. ஏன் தெரியுமா? அந்த ஒழுங்குக்கு பிறகு ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. அந்த ஒழுங்கின் பின்னால் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இந்த சட்டைக்கு இதுல காலர் இருக்கணும், இவ்வளவு தூரம் இருக்கணும், இவ்வளவு கையை இறக்கம் இருக்கணும் அப்படின்னு சொன்னது ஆசீர்வாதமா இருக்கும். இந்த சட்டைக்கு இவ்வளவு நீளம் கை வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் பிரசங்கம் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியும்? ஏதோ ஒரு கொக்கு பறக்க போலன்னு நினைச்சிடுவீங்க. ஏன் கையே உங்களுக்கு தெரியாது. அதுக்கு ஒரு ஒழுங்கு வச்சிருக்கிறோம். ஏன் சட்டை தூக்கி இந்த பையனுக்கு போட மாட்டோம்? சட்டை தூக்கி போட்டு அவன் குளிருக்கு நல்ல காலை மடக்கிட்டு தூங்கிடுவான். அப்ப அதுல ஒரு ஒழுங்கு இருக்கிறது. யார் யாருக்கு என்னென்ன வேண்டும் என்று சொல்லி ஒரு ஒழுங்கு இருக்கிறது. இந்த ஆபிரகாம பாருங்க, அவன் சும்மா போய் எடுத்தோம் கவுத்தோன்னு போகல.
லோத்த மாதிரி அலட்சியமா போகல, ஏதோன்னு போகல, பவுஞ்சாய் அணி அணையாய் போனார்கள். அதாவது யுத்தத்துல முதல்ல போறவங்க ஈட்டி வைத்திருப்பாங்க, ஒரு கையில ஒரு கேடயமும் ஈட்டி வைத்திருப்பாங்க. இவ்வளவு நீளம் ஈட்டி இருக்கும். முதல்ல போறவன் என்ன செய்வாங்க, அது ஓங்கி போய் குத்திடுவான், அவன் வந்தா தாங்கிடுவான். இந்த பின்னாடி இருப்பான் பாத்தீங்களா, அவன் வில்லு அம்பு வைத்திருப்பான். அப்ப அந்த கலைவரத்தை பின்னால் நினைச்சுவான், வில்லை அம்பை எய்து விடுவான். அதான் அணி அணியாய் ஒழுங்கும்படி. இப்போ எய்றவன் முதல் ஆளா போறான்னு வச்சுக்கோங்களேன், இவன் எய்துக்குள்ள ஏத்தாப்புல வர ஈட்டி வச்சு குத்திடுவான். அவன் பாதுகாப்பு வேணும். எல்லாருக்கும் ஒரு ஒழுங்கு, சகலனும் நல்லொழுக்கமாயும். அது ஆபிரகாம் அழகா பண்ண. நீ வலதுபுறம் போனா அந்த ஒழுங்கு அவன்கிட்ட இருந்தது. நீ சும்மா இஷ்டத்துக்கு இல்ல, அந்த முறைப்படுத்தப்பட்ட ஒரு காரியம் அவனுக்குள்ள இருந்தது. என்னைக்கு அதனால்தான் சொல்ற, ஒன்றை நான் கேட்பேன் அதே நாடுவேன். கிதியோன் சொன்னார், எல்லாரும் தீவட்டி எடுத்துக்கிட்டான், ஒரு பானை எடுத்துக்கிட்டான். கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் சொன்னான். அந்த ஒழுங்கு இருக்கிறபடினால தான் ஆசீர்வாதம் கிடைத்தது. இன்றைக்கு அந்த ஒழுங்கு வேண்டும், அந்த ஆசீர்வாதம் வேண்டும். எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதமா இருக்க விரும்புறீங்க? ஒழுங்குக்கு கீழ்ப்படிந்தா கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும். நம்ம எல்லாவற்றையும் ஒரு ஒழுங்காய் நடக்க வேண்டும், கட்டுப்பாடு இருக்கணும், ஆண்டவருடைய வசனத்தை கீழ்ப்படிவதா இருக்கணும். அப்ப நம்ம ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும். சரி, இப்ப என்ன செய்கிறார்? பவுஞ்சாய் போய் அவர்கள் என்ன செய்கிறாராம்? தாக்குகிறார்கள். இப்ப 16 வசனம் வாசிக்கலாம். 14-16. சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான், தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். நல்லா கவனிச்சு பாருங்க, லோத்து எல்லாவற்றையும் இழந்து போகிறான், ஆபிரகாம் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்தான். இதான் கர்த்தருடைய சத்தியத்தில் உள்ளவர்களுக்கும் சத்தியத்துக்கு புறம்பானவர்களுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். லோத்து எல்லாவற்றையும் இழந்து போகிறான், ஆபிரகாம் எல்லாவற்றையும் திருப்பி கொள்கிறான். நீங்க எந்த இடத்தை செலக்ட் பண்ண போறீங்க இன்னைக்கு? அந்த இடத்துல ஹீரோ யாரு? ஆபிரகாம். மெதுவா லோத்து ஆபிரகாம் வந்திருப்பாரு, சித்தப்பு தெரியாம பண்ணிட்டேன், என் பெஞ்சாய் தெரியாம அவளை ஏசிட்டா, என் வேலைக்காரங்களாம் தெரியாம தர்க்கம் பண்ணிட்டாங்க, என்னை மன்னிச்சுக்காங்க. நான் இப்ப சொல்றேன், இப்பமாவது இந்த லோத்துக்கு உணர்வு வேண்டாமாங்க? எல்லாத்தையும் இழந்த பிறகு திரும்பவாது ஆபிரகாம் வரலாம்ல? சிலர் அப்படித்தான், ஒரு தடவை போயிருவாங்க, கிளறவும் வந்துடும். கிளறவும் அப்படின்னா என்னங்க தெரியுமாங்க? கௌரவம் வந்து அவங்களுக்கு எல்லாம் கிளறவமா தான் இருக்கும். நான் அன்னைக்கு போன பிறகு நான் எப்படி திரும்ப அப்படின்னு சொல்லி திரும்பவும் அங்கதான் போறான், திரும்பவும் நாசமா போறான். லோத்தை பாருங்க, இப்பமாகில அவன் ஆபிரகாமிடத்தில் வந்திருக்கலாம், ஆனால் அவன் ஆபிரகாமை வைத்து எல்லா ஆசீர்வாதத்தையும் திருப்பிட்டு திரும்பவும் எங்கதான் போறான். கடைசியில் என்னாச்சு? சோதோம் கவரை அழிஞ்சிட்டு. ஒருவேளை நான் நினைக்கிறேன், இந்த லோத்து மனம் திரும்பி, கண்ணீரோடு மனம் திரும்பி திரும்பவும் ஆபிரகாமிடத்துல வந்திருந்தால் லோத்துடைய மனைவி உப்புத்தொணா இருக்க மாட்டா, அவருடைய பிள்ளைகள் இப்படி அருவருப்பான ஒரு காரியத்துக்கு போயிருக்க மாட்டார்கள். அப்பம் கூட உணர்ல பாருங்க. சிலருக்கு அப்படிதான், கெட்டும் பட்டும் என்ன வராதான், புத்தி வராதான். நல்லா தியானிச்சு பாருங்க, நீங்க வீட்டுல போய் தியானிச்சு பாருங்க. அப்பம் கூட அவன் திரும்ப வரல. இப்ப என்ன நடக்கிறது? இந்த லோத்துடைய எல்லாவற்றையும் திருப்பி அவனிடத்திலே கொடுக்கிறான். கொடுத்த உடனே 22ஆம் வசனத்தை பாருங்க. இப்ப அந்த ராஜாவே ஆபிரகாம் இடத்துல இறங்கி வருகிறார். இறங்கி வந்து சொல்ல ஒரு காரியம், அவர் சொல்லுகிறார், ஐயா எங்களை நீங்க மீட்டு கொண்டீங்க, காப்பாற்றீங்க, இந்த பொருட்கள் எல்லாம் நீங்க எடுத்துக்கங்க, நான் ஜனங்களை மட்டும் நான் வைத்துக் கொள்கிறேன். இப்ப ஆபிரகாம் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தையை வாசிக்கலாம். 22ஆம் வசனம். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யனாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்குண்டானவர்கள் யாதண்டையாகிலும் எடுத்துக் கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன் அப்படின்னாரு. அல்லேலூயா. இதாங்க ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை. அதாவது ஒருத்தன் பட்டு திருந்திடுறான், இன்னொருத்தன் பட்டு திருந்தாம போறான். ஆபிரகாம் எகிப்திலிருந்து ஆஸ்தியை கொண்டு வந்ததுனால அவனுக்கு பட்ட சீரழிவு அவனுக்கு தான் தெரியும். ஆனா இந்த லோத்துக்கு அந்த அறிவு இல்ல. இப்ப ஆபிரகாம் சொல்லுகிறான், ஏற்கனவே அந்த எகிப்து ராஜா எனக்கு தந்தது போதும்பா, நீ தர வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா என்னை உயர்த்துகிற என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இன்னைக்கு யாரும் உலக ஆசீர்வாதத்தை தராங்கன்னு விழுந்து போயிறாங்க. ஆபிரகாம் மாதிரி சொல்லுங்க, நீ இந்த கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்து நான் ஐஸ்வர்யனாக அவசியம் எனக்கு தேவை கிடையாது. என்னை உயர்த்துகிற என் ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் படைத்தவர் அவர். அல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்க. எனக்கு ஒத்தாசை எங்கதான் வரும்? வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நீ என்னை பணக்காரனாக வேண்டிய அவசியம் இல்லை.
கர்த்தர் அனுமதிக்காத எந்த ஆஸ்தியும் நம்முடைய வாழ்க்கையில வேண்டாம். கர்த்தர் அனுமதிக்காத எந்த ஆஸ்வாமம் நமக்கு வேண்டாம். கர்த்தர் நமக்கு தராத எந்த ஒரு பெரிய காரியம் வேண்டாம். அது கோடி கணக்கா இருந்தாலும் போதும். கர்த்தருக்கு அர்ப்பணிங்க. மாம்சத்தின் முடிவு, மாம்சத்துல முடிவு செய்தவன் லோத்துவை போல இழந்து போவான். ஆனா கர்த்தரை சார்ந்து கொண்டவனோ ஜெயத்தை பெற்றுக் கொள்வான். இன்னைக்கு நம்ம யார மாதிரி இருக்கிறோம்? ஆபிரகாமை மாதிரி இருக்க விரும்புறீங்களா? லோத்த மாதிரி இருக்க விரும்புறீங்களா? இன்னைக்கு ஆபிரகாமை போல இருப்போம் என்று சொன்னால் வீணாய் வரக்கூடிய எந்த ஒரு ஆஸ்தியானாலும் அதை நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுவோம். அதைத்தான் பவுல் சொல்லுகிறார், எனக்கு லாபமா இருந்தவர்கள் யாவையும் நான் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன். இந்த வைராக்கியம் உங்களுக்கு இருக்குதாங்க? திரும்ப சொல்றாரு பாருங்க, ஆபிரகாம் தன் சகோதரன் துரோகம் பண்ணா கூட, அவன் பின்வாங்கி போனா கூட அவனை தேடி போகிறான், தேடி போகிறான். இன்னைக்கு நீங்களும் நான் ஆபிரகாமை போல தேடி போகணும். அல்லேலூயா. நீ போலாமா? கண்ணுக்கு முன்பாக எத்தனையோ ஆத்துமாக்கள் வீணா கெட்டு போறாங்க. இப்பவும் நீங்க விட்டுட்டீங்கன்னா அவங்க என்ன செய்ய போற? சோதோம் கோபுரம் அழிஞ்ச போல அவங்க என்ன பண்ண போறாங்க? அழிய போறாங்க. இப்ப ஆண்டவர்கள் உயிரை காப்பாற்றி வைத்திருக்கிறார், இவங்களுக்கு ஆசைகளை காப்பாற்றி வைத்திருக்கிறார். இப்ப நம்ம தேடி போய் இவர்களை மீட்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. சத்துருவின் கையிலிருந்து, மரணத்தின் கையிலிருந்து அவனை மீட்கணும். பிசாசு கரத்திலிருந்து மீட்கணும். அழிந்து போகிறவன் பெருமை வந்துரும். அழிவுக்கு முன்னானது அகந்தை. ஆண்டவர் தெளிவா சொல்ல, பெருமை உள்ளவனுக்கு தேவன் என்ன செய்கிறாராம்? பைபிள் சொல்ல, ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுகிறதில் முந்திக் கொள்ள வேண்டுமா? அவங்க மூத்த விசுவாசி உங்க வீட்டுக்கு வந்தாலும் என்ன செய்யணும்? முந்திக்கிடணும். நம்ம குறைஞ்சே போக மாட்டோம். சிலர் எனக்கு ஆச்சரியமா இருக்கு, ஒரு சின்ன ஒரு புன்னகை. ஒரு சகோதரி, நம்ம சபையில் ஒரு சகோதரி அயர்லாந்துக்கு வேலை நிமித்தம் போயிருந்தாங்களாம். அந்த தேசத்துல எல்லாருடைய பழக்கம், யார் எவருங்கே தெரியாது. உங்களை பார்த்த உடனே ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ஹவாரி உடனே கேட்பாங்களே, யார் எவருங்கே தெரியாது. யாரை பார்த்தாலும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டு போவாங்களே, சம்பந்தமே இருக்காது. அதனாலதான் அவன் ஆசீர்வாதமா இருக்கான். நமக்கு எப்படித்தான் அந்த இது வருங்க தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவர் இந்த பிள்ளைகள் யாருனாலும் சரி, ரட்சிக்கப்பட்டவங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி பழகுங்க. அது விசுவாசிகளாம் சரி, வந்த உடனே இப்படி வந்துட்டு என்ன அப்படி கேட்க கூடாது. பார்த்த உடனே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஒருவர் சொல்லுங்க, சொல்லி கனம் பண்ணுங்க. அதே பரலோகம் அங்கீகரித்து உங்களை ஆஸ்வதிக்கும். அல்லேலூயா. இந்த லோத்தை பாத்தீங்கன்னா பெருமையினால் இழந்து போனான். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறான். இல்ல சில சொல்லுவாங்க, அதுனா தெரியாமலாம் கிடையாது, நல்ல கொழுப்பு, நல்லா தெரியும். இதே இது ஒரு அதிகாரிட்ட நம்ம ஒரு மனு கொடுக்க போனோம்னா அவர் எழுதிட்டு இருப்பாரு, இவங்க அவர் லேச திரும்ப வணக்கம் சார் அப்படிமாங்க, அவர் குறிஞ்சிக்கிடுவாரு. இங்க திரும்ப வணக்கம் சார் அப்படிமாங்க, அவர் திரும்பவும் குறிஞ்சிக்கிடுவாரு. கடைசியில் வேற எங்கேயோ வணக்கம் சார் அப்படிமாங்க. நல்லா பாருங்க, இது ஆளுக்கு 100 வணக்கம் போட்டுருவாங்க. கடைசியில என்ன ஆகும்? அந்த ஆள் இவங்களை பார்த்துக்கவே மாட்டாரு, ஆனா வணக்கம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. உலகத்தானு கொடுக்க மதிப்பை விட உங்க உடன் விசுவாசிகளை கனம் பண்ணுங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொருக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற வார்த்தை இருக்கிறது. கனம் பண்ணி பாருங்க, கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். லோத்துவை மாதிரி இருக்கிறோமா? ஆபிரகாமை போல இருக்கிறோமா? ஆபிரகாம் எகிப்திலிருந்து ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டு வந்த பிறகு அந்த பாவத்தை அவன் செய்யல. ஆனா லோத்து உலகத்தையே தேடிக்கொண்டு போனான். அவருடைய முடிவு இன்னைக்கும் லோத்து ஒரு சபிக்கப்பட்ட ஒரு சந்ததிக்கு ஒரு தகப்பனாக அவன் மாறிவிட்டான். எல்லாரும் முழங்கள் படிடுவோமா? ஒரு நிமிஷம் தற்பரிசோதனை செய்து பார்க்க போகிறோம். புருஷன் நம்மை உணரப் போகிறோம். நம்முடைய நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்குது? ஆபிரகாமை போல ஆண்டவருடைய வார்த்தையை சார்ந்து இருக்கிறதா, அல்ல லோத்துவை போல பட்டும் பட்டும் திரும்ப திரும்ப கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்து ஆண்டவருக்கு பின்வாங்கி போய் இருக்கிறோமா? தயவுசெய்து எனக்கு அன்பானவர்களே, அன்பா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் எதை பெற்றுக்கொண்ட ஒரு சின்ன காரியத்தை கூட நீங்க இழந்துடக்கூடாது. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஒரு சின்ன காரியத்தை கூட நீங்க இழந்துடக்கூடாது. நீங்க இன்னும் பெருகணும், இன்னும் நீங்க உயரணும், இன்னும் நீங்க ஆசீர்வதிக்கப்படணும், இன்னும் நீங்க பெரியவர்களாய் மாறணும், இன்னும் பரிபூர்ணம் உண்டாகணும்,
இப்போது இருப்பதை பார்க்கிறோம் 1000 மடங்கு நீங்க ஆஸ்வதிக்கப்படணும், 1000 மடங்கு ஆஸ்வதிக்கப்படணும். போல நம்முடைய வாழ்க்கை போய்விடக் கூடாது. 2இல் ஒன்றை நாம் தீர்மானித்துக் கொள்வோம். அதே போல கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அன்பான ஒரு வேண்டுகோள், தப்பிப்போன ஆத்மாவை தேடி போங்க. இன்னைக்கு ஒரு பொருத்தனை எடுத்துக்கொள்ளுங்க. அப்பா, உங்கள்கிட்ட பின்வாங்கி போனால எனக்கு அவங்க மேல கோபத்துல நான் இருக்கிறேன், உங்கள்கிட்ட பின்வாங்கி போனால நாங்க சபித்து விட்டு இருக்கிறேன். ஆனா இன்னைக்கு அவங்களுக்காக நான் ஆபிரகாமை போல என்னை தாழ்த்தி போகிறேன். இனி உங்க மதிக்காட்டாலும் போறேன். அவங்களுக்கு மனம் இறங்கும். அவங்க மறுபடியும் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளணும். அவங்க மறுபடியும் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவள் மறுபடியும் விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவள் மறுபடியும் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். வாய் திறந்து ஜெபிங்க. எல்லாருக்கா ஜெபிக்கலாம், எல்லாருக்கா ஜெபிக்கலாம். சபையில பின்வாங்கி போனவர்களுக்கா ஒரு நிமிஷம் எல்லாரும் ஜெபம். எல்லாரும் வாய் திறந்து ஜெபிக்கலாம். எல்லாரும் வாய் திறந்து ஜெபிக்கலாம். பின்வாங்கி போனவர்களுக்காக எல்லாரும் முழங்கால் படிட்டு ஆண்டவர் சோகி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, ஆபிரகாமை போல நான் அவர்களை தேடி போக வேண்டும் ஐயா. ஆபிரகாமை போல நாங்கள் அவர்களை தேடி போக வேண்டும் ஐயா. ஒரு ஆத்மா கூட கெட்டு போக கூடாது அப்பா, ஒரு ஆத்மா கூட கெட்டு போக கூடாது. என் குடும்பத்தில் உள்ளவங்க, என்னுடைய நண்பர்கள், என்னுடைய உறவினர்கள், அல்லது என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க, என் பக்கத்து கிராமத்துக்காரங்க, ஒரு நாளிலே நாங்கள் 2 பேரும் ஜெபித்தோமே, ஆண்டவரே அவர்கள் கெட்டு போகிறார்களே, அழுது போகிறார்களே, அவர்களை மீட்கும்படியா என்னை அர்ப்பணிக்கிறேன். காணாமற் போன அந்த ஆட்டை தேடி போக வேண்டும். காணாமல் போய் அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிற ஆட்டை தேடி போக வேண்டும். உங்களை ஆண்டவர் அதற்காகத்தான் அபிஷேகித்திருக்கிறார். ஆபிரகாமை போன்ற அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளையை, நீங்க சின்னவங்களா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம், ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், ஆனாலும் லோத்துவை காப்பாற்ற நீங்கள் போக வேண்டும். பின்வாங்கி போன ஆத்மாக்கள் நீங்க தேடி போகணும், சுபத்தோடு போகணும். கர்த்தருக்கு ஆத்மாவை கொண்டு வர வேண்டும், அல்லது அழிக்கப்பட்டு போய் விடுவார்கள். உங்களுக்கு விரோதமா எழும்பினவங்களா இருக்கலாம், உங்களை தூஷித்தவர்களா இருக்கலாம், உங்களோட வாக்குவாதம் பண்ணினவர்களா இருக்கலாம், உங்களை நஷ்டப்படுத்தினவர்களா இருக்கலாம், உங்களுக்கு விரோதமாய் மாறினவர்களா இருக்கலாம். யாரா இருந்தாலும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீ ஆபிரகாமை போல போக வேண்டும், நீ ஆபிரகாமை போல தேடி போக வேண்டும், நீ ஆபிரகாமை போல எனக்காய் யுத்தம் பண்ண போக வேண்டும், நீ ஆபிரகாமை போல எனக்காய் திறப்பின் வாசலில் நிற்க வேண்டும். எல்லாரும் கண்ணில் மூடி ஜெபிப்போமா? எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிப்போம். இயேசுவே, நான் ஆபிரகாமை போல இருக்க வேண்டும் ஐயா, நான் ஆபிரகாமை போல இருக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கை ஆபிரகாமின் வாழ்க்கை போல இருக்கணும். என்னுடைய வாழ்க்கை ஆபிரகாமை போல புறஜாதியாருடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாத ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கை ஆபிரகாமை போல வீணான காரியங்களை இச்சிக்காத ஒரு வாழ்க்கையா இருக்க வேண்டும். உலகத்தால் நான் கரைவிடாமல் காப்பாற்றப்பட வேண்டும். லோத்துவை போல நான் மாறிவிடக் கூடாது. ஆண்டவருக்கு என்று இருக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. ஆபிரகாம் போல ஜெயிப்பீங்க. கரங்களை தெரியல, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆபிரகாமை போல நீங்க வெற்றி பெறுவீங்க. ஆபிரகாமை போல நீங்க ஜெயிப்பீங்க. ஆபிரகாம் போல ஆண்டவர் ஜெயத்தை கொடுப்பார். ஆபிரகாமை போல கர்த்தர் வெற்றியை கொடுப்பார். நீ தோற்று போவது இல்லை. லோத்து தான் தோற்று போவதை தவிர தேவனுடைய அபிஷேகம் பெற்ற பிள்ளையே, நீ தோற்று போவதில்லை. நீ வெற்றியை பெற்றுக் கொள்வாய். நீ கர்த்தருடைய யுத்தங்களை முன்னிட்டு நடத்துவாய். உன்னை ஜெய கிறிஸ்து உன்னோடு பெருக பண்ணுவார். இயேசுவே, இந்த நல்ல ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படியாய் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வேளையிலே என் ஆண்டவருடைய கரம் ஒவ்வொரு மேலே இறங்கி வந்து இவரை பரிபூரணமாய் ஆசீர்வதிக்கட்டும். ஆபிரகாமை போல ஆத்தும பாரத்தோடு கர்த்தருடைய யுத்தத்தை செய்கிறவர்களாய் இருக்கட்டும் ஐயா. ஆண்டவரே, சோதோம் குமாராவின் செல்வங்களை ஆபிரகாம் இச்சையாமல் இருந்தது போல ஆண்டவரே, வீணான காரியங்களை இச்சையாதபடிக்கு உம்முடைய சித்தத்தை மட்டும் நிறைவேற்ற கிருபை செய்யும். லோத்துவை போல எங்கள் வாழ்க்கை மாறாதபடிக்கு எங்கள் ஆண்டவர் பாதுகாத்துக்கொள்ளும். வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். துதிகன மகிமை எல்லாவற்றையும் மக்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவாகிய உம்முடைய பரிசுத்த நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.